ஹாய், இன்றைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ராகி புட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு. ஸோ நம்ம இப்போது ராகி புட்டு பண்ணுறதுக்கு இல்லை கேவுரு மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இல்லை 1.25 கப் அளவுக்கு இது வரும். இது நல்லா வீட்டில் அரைச்சி வாஷ் பண்ணி அரைச்சி க்ளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி இருக்கிற ராகி மாவு இது. ஸோ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப போடக்கூடாது தண்ணி, ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக போடணும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வெட்டான மாவு போதும். இப்போ நம்ம குழம்புல தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், இந்த லம்சம் அவ்வளோ இல்லாமல். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த குழாயில். ஸோ பாருங்கள், இது நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு, எந்த கெட்டியும் ஆகலை நம்மளுக்கு. இப்போ நம்ம குழாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 லேயராக கூட போடலாம், 3 லேயராக கூட போடலாம். நான் ஒரு 3 லேயர் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ப்ரெஸ் ஆகுற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு லேயர் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்போம் மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு பேட்சுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு கரெக்டாக போச்சு நம்மளுக்கு. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாட்டம் பாத்திரத்தில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த குழம்பு புட்டை இது மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இதில் நம்மளுக்கு ஸ்டீம் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இது பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எஸ், புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி பக்கம் முன்னால் வச்சு இந்த ஜஸ்ட் இங்கே ஒரு உள்ள பிளேட் இருக்கும், அதை புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு இந்த பிளேட் எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இதில் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது ஏலக்காய் பொடி. கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்க. சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு.